காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையின் பிணவறையில் பெட்டிகளும் கதவுகளும் பழுதடைந்துள்ளதால் அழுகிய நிலையில் இருந்த உடல் எங்கள் அப்பா இல்லை என இங்கிலாந்து வசிக்கும் ஈழத்து சகோதரர்கள் கதறி அழுத சம்பவம் பார்ப்போர் நெஞ்சை உருக்கியது. காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் பகுதியைச் சேர்ந்த இலங்கை தமிழர்களான சிவலிங்கம் நிர்மலாதேவி தம்பதிகளின் 4 மகன்களும் 1 மகளும் லண்டனில் வசிக்கின்றனர். இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி சிவலிங்கம் மாரடைப்பால் உயிரிழந்தார். சிவலிங்கத்தின் பிள்ளைகள் அனைவரும் லண்டனில் வசிப்பதால் சிவலிங்கத்தின் உடல் அரசு மருத்துவமனை பிணவறையில் உள்ள குளிரூட்டும் பெட்டியில் வைக்கப்பட்டது. இதையடுத்து வெளிநாட்டிலிருந்து வந்த மகன்கள் மற்றும் மகள் ஆகியோர் தந்தையின் உடலை பெற்றுக்கொள்வதற்காக சென்றபோது உடலை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். தன் தந்தை பார்ப்பதற்கு மிகவும் சிவப்பாக மெலிந்த தேகத்துடன் மிக ஆரோக்கியத்துடன் இருந்ததாகவும் குண்டாக கருப்பாக உள்ள உடல் என் அப்பா இல்லை என கூறி மருத்துவமனை ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர். மருத்துவமனையின் நிர்வாக அலுவலரான டாக்டர் பாஸ்கர் சிவலிங்கத்தின் உடல் என உறுதி அளித்ததன் பேரில் அழுகிய தோற்றத்துடன் துர்நாற்றம் வீசும் தன் தந்தையின் உடலை வாங்கிச் சென்றனர். பிணவரையில் உடல்களை வைக்கும் பெட்டிகளும் கதவுகளும் பழுதடைந்துள்ளதால் உடல்கள் அழுகி அடையாளம் தெரியாத நிலைக்கு உள்ளதாகவும் இது குறித்து மக்கள் பலமுறை புகார் தெரிவித்தும் மருத்துவமனை நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.